இந்த படம் லீக் ஆகியிருப்பதை, இந்த படம் இணையதளங்களை வெளியாயிருப்பதை ஆதரிப்பது என்பது தவறானது, அது முரணானது, அதை ஆதரிக்கவே கூடாது. ஆனா இந்த படத்தை யார் வெளியிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. படம் சென்சார்ல இருக்கு. சென்சார் இருக்கிற படத்தை யார் வெளியிட முடியும்? சென்சார் சிபிஎஃப்சி வெளியிட முடியுமா? வாய்ப்பில்லை. இந்தியாவுடைய ஒரு முக்கியமான துறை அது. ஆயிரக்கணக்கான படங்கள் வருது, கருத்து முரண்கள் மோதல்கள் இருந்தாலும் அவங்க வெளியிட மாட்டாங்க. அது பெரிய குற்றமாயிரும், சென்சார் மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குறி ஆக்கிறோம். அப்போ படத்தை வெளியிட்டா படம் தயாரிப்பாளர்கிட்ட இருக்கும், எடிட்டிங் டீமில் இருக்கும், படம் இது சார்ந்த அந்த துறை சார்ந்த நபர்கிட்ட இருக்கும். அப்போ அங்கேருந்து தான் இந்த படம் வெளிவந்திருக்குது. மொத்த தாவேக்காவும் கீழே தான் காத்திருக்கு, கமெண்ட் கீழே தான் உட்காந்துருக்காங்க. மொத்த பேரும் சாட்டையில் அடுத்த வீடியோ என்ன அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் பார்க்கறது சாட்டையே தானே. எப்படி நீங்கள் நெட்டில் வெளியிடலாம்? எனக்கு அதான் உங்கள் மேலே வருத்தம். நான் உங்களுக்கு அன்னைக்கே ஒரு அன்பான கோரிக்கை வச்சேன். நீங்களே எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி தான், நீங்களும் ஒரு தமிழ்நாட்டுக்காரன் தான். எனக்கு உங்கள் மேலே தனிப்பட்ட வெறுப்பு எதுவுமே கிடையாது. உங்கள் மேலே எனக்கு ஒரு பேரன்பு உண்டு. ஒரு தமிழ் நடிகராக எனக்கு பேரன்பு உண்டு. நான் எப்போவுமே உங்களை வெறுத்ததே கிடையாது. உங்கள் மேலே விமர்சனம் கேள்விகள் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களை எப்போ நான் வெறுத்தேன்? எப்போவுமே ப்ரோன்னு தானே கூப்பிட்றோம், அண்ணன் தானே கூப்பிட்றோம், சகோதரன் தானே பேசுகிறோம். நான் தான் சொன்னேனே, எல்லாரும் இங்கே தான் பார்க்குறாங்க, சாட்டையை பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறாங்க, பெல் பட்டனே அமைக்க வச்சுருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் உடனே போகும். நீங்கள் போய் அவன்கிட்ட போய் வெளியிட்டதுக்கு என்கிட்ட கொடுத்துருந்தா அழகாக போட்டு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணி அந்த பணத்தையும் உங்கள் கட்சிக்கு கொடுத்துருப்பேன். நான் எனக்கு ஒத்த பைசா வேண்டாங்க, நான் வெளியிட தயாராக இருக்கேன். நான் ஒன்றும் கல்லஞ்சக்காரன் கிடையாது. நான் அந்த படத்தை பற்றிலாம் எதுவுமே விமர்சனம் பண்ண மாட்டேன். படத்தை அழகாக சாட்டில் வெளியிடுறேன், ரெவென்யூ அப்படியே உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டாக கொடுத்துட்றேங்க அப்படின்னு சொன்னேன். அந்த கோரிக்கை நீங்கள் நிராகரிச்சிருக்கீங்க. அப்போ ஏன் மேலே உங்களுக்கு ஒரு வன்மை இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிக்கலைங்க. நான் என்னதான் உங்களை விமர்சனம் பண்ணாலும் நீங்கள் என் மேலே அன்பு காட்டியிருக்கணும். என்னை இப்போ நீங்கள் வெறுத்ததுனால தான் சாட்டைக்கு தராமல் எவனோ ஒரு லூசு பயிலுக்கு கொடுத்து வேலை வச்சுக்கிங்க. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்.